அனைவருக்கும் வணக்கம். அடுத்த ஆண்டு தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பெயரில் அரசியல் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஜூலை 7ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஆரம்பித்தார். அந்த சுற்றுப்பயணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள்லாம் வந்துருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி பிரசாரத்திற்கு அதிமுகவினர் தேர்வு செய்த இடங்கள் நெடுஞ்சாலை பகுதியாக இருப்பதனால காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்நீதிமன்றம் இந்த மாதிரியான இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தவே கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அதனால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் இதை ரத்தும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அதிமுகவினுடைய தேர்தல் பிரசார சுற்றுப்பயணத்தில் சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா, நாமக்கல்லில் அக்டோபர் 5, 6 தேதிகளில் திட்டமிட்டு இருந்த சுற்றுப்பயணம் அக்டோபர் 8ஆம் தேதி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு குமாரபாளையத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும். இதேபோல் வரும் 9ஆம் தேதி நாமக்கல், பரமத்தி, வேலூர் ஆகிய தொகுதிகளிலும், வரும் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாநகர், மொடக்குறிச்சி, ஈரோடு கிழக்கு தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரசாரம் நடைபெறும் எனவும் அதிமுக தலைமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. இதற்காக ஈரோடு மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மொடக்குறிச்சி, ஈரோடு கிழக்கு ஆகிய தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி பிரசாரம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் வெளியிட்ட விதிமுறைகளின்படி தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் தேர்தல் பிரசாரம் மேற்கொள்ள போலீசார் தடை வச்சிருக்காங்க. பிரசாரம் செய்வதற்காக தனியார் நிலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட சோழிபாளையத்திலும், ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட வில்லரசம்பட்டி 4 முனை சாலை சந்திப்பு பகுதியிலும் உள்ள தனியார் நிலங்களில் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரசாரம் நடைபெற இருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதி பிரசாரத்துக்கு மாநகர் மாவட்ட செயலாளரான KV ராமலிங்கம், மொடக்குறிச்சி தொகுதி பிரசாரத்திற்கு முன்னாள் MLA சிவசுப்பிரமணியம் ஆகியோர் மாவட்ட கண்காணிப்பாளரான சுஜாதாவிடம் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துள்ளார். அதிமுக பிரசாரம் செய்ய உள்ள இடங்களை மாவட்ட கண்காணிப்பாளர் சுஜாதா அவர்களின் தலைமையில் போலீசார் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு செஞ்சனர். இதையடுத்து பாதுகாப்பு தொடர்பான ஆய்வு பணிகள் நடைபெற்றும் வருகிறது. ஓரிரு நாட்களில் பிரசாரத்துக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் கூறியிருக்காங்க போலீசார் தரப்புல. அரசியல் கட்சி தலைவருடைய தேர்தல் பிரசாரத்துக்கு பல்வேறு வழிமுறைகளும் விதிமுறைகளும் விதிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமி பிரசாரம் செய்யும் சோழிப்பாளையம், வில்லரசம்பட்டி 4 முனை சாலை சந்திப்பு ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு அதிமுக கட்சி நிர்வாகிகள் காவல்துறை கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த 2 இடங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவாங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி சில விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றி ஆகணும் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காங்க கூட சொல்லிக்கலாம். அது என்ன மாதிரியான வழிமுறைகள், விதிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் அமர்வதற்கு ஏற்பாடுலாம் செய்யணும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்கூட்டத்தில் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் அப்படிலாம் நிற்கக்கூடாது, அவங்க வந்தாங்கன்னா உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்டிப்பாக இருக்கணும். அதை கண்காணிப்பு கேமரா பொருத்தி மட்டும் இல்லாமல் அந்த கண்காணிப்பு கேமரா பாதுகாத்துட்டு இருக்கிறது ஒரு ஆளையும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எமர்ஜென்சினா வண்டிலாம் எதுவும் வெளியே போக முடியல, அதனால தான் நிறைய உயிர் ப்ராப்ளம்லாம் ஏற்படுது. அதனால் வண்டி வாகனம்லாம் உள்ளே வரத்துக்கும் வெளியே போகிறதுக்கும் வழிலாம் இருக்கணும். அதேமாதிரி ஜென்ரேட்டர் ஒன்று இருக்குன்னா அந்த ஜென்ரேட்டருக்கு ஆப்ரேட்டர்னு கம்பல்சரி இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடிநீர் வசதி கம்பல்சரி இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் வசதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த மாதிரியான அடிப்படை வசதியெல்லாம் கம்பல்சரி இருந்தே ஆகணும்னு கூட சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் வர டவுட் என்னென்னா, இந்த வழிமுறைகள் விதிமுறைகள் எல்லாமே எதிர்கட்சி நடத்துகிற கூட்டத்துக்கு மட்டும்தானா, இல்லை இந்த விதிமுறைகள்லாம் எல்லாமே ஆளுங்கட்சி கூட்டத்துக்கும் சேர்த்து வருமானு ஒரு சில கேள்வியும் வருது. மேலும் இந்த நடவடிக்கை சரியா இல்லை, இந்த நடவடிக்கை கூட வேறு எதனா நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.